டேய் மச்சான், இன்னும் எவ்வளோ நேரம்டா? வந்துட்டாங்களாம்மா? ஃபோன் பண்ணியா? எங்கடா இருக்காங்க உங்க ஆளு? டேய், உனக்கு இதெல்லாம் ஓவரா இல்ல? நம்ம வந்து மொத்தமே 10 நிமிஷம் தான்டா ஆகுது. வெயிட் பண்ணுடா, வந்துருவான். அதுக்கு இல்லடா, நானும் நீ ஆளை பார்க்கணும்ல. எவ்வளோ நேரம் தான் உன் மூஞ்சியா பார்த்துட்டு இருக்கிறது சொல்லு? நேரம்டா, ஏன் சொல்ல மாட்டேன்? டேய், அவசரப்படாதடா, கொஞ்ச நேரம் இரு. இனியா வந்துருவா. இனியா வந்த உடனே அங்க என்ன ஸ்டேட்டஸ்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீ போ, சரியா? இப்பவே துருன்னு போய் நின்றாத. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. சக்தி, அப்பாடா, வந்துட்டீங்களாங்க? ஏங்க ஏங்க இவ்வளவு நேரம்? உங்களுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல வேலை வந்துட்டீங்க ஒரு வழியா. டேய், அவ வந்ததை நினைச்சு நான் தானே சந்தோஷப்படணும். உனக்கு என்னடா முகத்துல அண்டர் வாட்ச் பல்ப் எரியுது? டேய், உன் விஷயம் வேற, என் விஷயம் வேற. இவங்க வரணும் தானே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. நீ வேற ஒண்ணு. சரி, உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. என் தங்கச்சி வந்துட்டாங்க, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். நிவி, சாரி இனியா. உங்களை பார்த்தா அவங்கள பார்க்க வேணாம், அவங்கள பார்த்தா உங்களை பார்க்க வேணாம் போல இருக்கு. நிவியும் இனியாவும் சேமா இருக்கீங்க. ரைட், விடுங்க. ஷாம், உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன வேணும்? யமுனா பத்தின டீடைல்ஸ் வேணும் அதானே? அதுக்கு தான் இந்த பதட்டம், கரெக்ட்டுங்களா? ஆமா இனியா, சீக்கிரம் சொல்லிடு. இல்லன்னு வச்சுக்க, உன்னை பிச்சை எரிஞ்சிருவான் பாத்துக்க. இவ்வளவு நேரம் இனியா வரலையான்னு கேட்டு என்ன நச்சரிச்சிட்டான். சரி, என்னவோ டீடைல்ஸா டக்கு இவங்கிட்ட கொட்டிடு. அப்பதான் அவன் போய் மத்த வேலையை பார்க்க முடியும். சீக்கிரம் சொல்லு. சரிங்க சக்தி, சொல்லுங்க ஷாம், என்ன வேணும் உங்களுக்கு? என்ன டீடைல்ஸ் யமுனா பத்தினது? இல்லங்க, இன்னைக்கு நான் அவளை வந்து பிக்கப் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அம்மாவையும் அப்பாவையும் காட்டுறதுக்காக. அவளோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? இதெல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன், நல்லாவே பார்த்தேங்க. ஆமா, நேத்து நைட்டு நீங்க யமுனா கிட்ட என்ன சொன்னீங்க? ரொம்ப கோவமா இருக்கா? கோவமா இருக்கா? கோவமாவா? ஐயோ, அவ ஆக்ரோஷமா இருக்கா. என்ன சொல்லணும்னா உக்கிரமா இருக்கா. மச்சான், அப்போ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. போட்ட பிளான் கரெக்டா சக்சஸ் ஆகுது. கரெக்டா? ஆமாண்டா மச்சான், அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உனக்கு தான்டா நன்றி சொல்லணும். நீ சொன்ன பிளான் தானே. ஐயோ, இது இப்படியே போச்சுன்னா யமுனாவே வந்து அவள் சொல்லிடுவா. அப்படிதானே? இருடா மச்சான், ரொம்ப அவசரப்படாத. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி இனியா, வேற என்ன பண்ணா யமுனா? அப்புறம் ஆமா, இன்னைக்கு அவ சாரி கட்டிட்டு வர சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்களோ? ஆமா, ஏன் என்னாச்சு? என்ன ஆச்சா? கபோர்டிய தலைக்கில கவுத்து வச்சிருக்கான். ஒரு சாரி எடுத்து வச்சு பாக்குறான். இது நல்லா இருக்கா? ஐயோ, இது கட்டினா உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா இது வேண்டாம். இது கட்டலாமா? இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கலன்னா இதுவும் வேண்டாம். இதை எடுத்து கட்டலாமா? ஐயோ, இந்த டிசைன் பிடிக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு புலம்பி தீத்துட்டா. அது சரி, இந்த அளவுக்கு வந்துட்டானா அப்ப வந்துருச்சுன்னு அர்த்தம். அது சரி, அவளை என்னவோ பண்ணிட்டீங்க. அவளா பித்து பிடிச்சு போய் நிக்கிறான், என்ன பண்றதுன்னு தெரியாம. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரியுதுங்க. என்னது? மனசுல இருந்த குழப்பம் இன்னும் அதிகமாயிடுச்சுன்னு நல்லா தெரியுது. ஐயோ, என்னடி என்ன சொல்ற? குழப்பம் தீர்ந்திருக்கணும் பார்த்தா குழப்பம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்றேன். ஆமாங்க, என்னத்துக்கு அவருக்கு மனசுல அந்த குழப்பம் தீர்ந்திருக்கணும்னு நினைச்சேன். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? எப்படி தீர்ந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அது எப்படி தீரும்? நீங்க பாருங்க, முன்னாடியாவது அவ குழப்பத்துல இல்லாம இருந்தா, நீங்க அவளுக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட தான் இருந்தாலே. ஆனா இப்ப அவ மனசு முழுக்க நீங்க ஃப்ரெண்டா இல்ல வேற என்னமோவா, ஃப்ரெண்டா இல்ல வேற என்னமோவான்ற குழப்பம் அவளுக்குள்ள அதிகமாயிடுச்சு. என்னங்க நீங்களே எப்படி சொல்றீங்க? அவ்வளவு குழப்பத்தோடவா இருக்கா? ஷாம், கவலைப்படாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த குழப்பம்லாம் ஒரு நல்ல தீர்வுக்கான குழப்பம் தான். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யமுனா மனசுல ஷாம் என்னவா இருக்காருங்கிறது அவளுக்கு இன்னும் தெரியல. தெரிஞ்சாலும் அவ அதை ஏத்துக்க மறுக்கிறா. வேற ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. சீக்கிரத்துல நீங்க என்னவா அவ மனசுல இருக்கிறீங்கன்றதையும் புரிஞ்சுப்பான். அதை சீக்கிரமும் அவ ஏத்துக்குவா. அதனால நீங்க வருத்தப்படாதீங்க. இப்ப நீங்க முயற்சி பண்றதை பண்ணிக்கிட்டே இருங்க. தயவு செஞ்சு யமுனா விட்டுட்டு மட்டும் பேக் வாங்கிடாதீங்க. அப்படி நான் கண்டிப்பா போயிட மாட்டேங்க. அவ இன்னும் எவ்வளவு நாள் வேணாலும், எவ்வளவு நாள் என்னங்க, எவ்வளவு வருஷம் வேணாலும் எடுத்துக்கிட்டோம். எவ்வளவு நாள் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேங்க. என் யமுனாக்காக நான் கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன். அவளுக்காக நான் எத்தனை வருஷம் ஆனாலும் காத்திருப்பேங்க மச்சான். இதுக்காக யமுனா மனசு சீக்கிரம் மாறும். நீ எதை நினைச்சு வருத்தப்படாதடா. கண்டிப்பாடா மச்சான். அது மட்டும் இல்ல, நாங்க 2 பேரும் சேரணும்னு நீங்க எல்லாரும் இவ்வளவு பாடுபடுறீங்களா, அதுக்காகவாவது அவ மனசு சீக்கிரம் மாறும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா. ஏன்னா நீங்களாம் இருக்கீங்களா, நீங்களாம் இருக்கீங்கன்ற நம்பிக்கையே எனக்கு பெருசா இருக்கு. இது போதும்டா. அப்புறம் என்னடா மச்சான், தைரியமா இரு. சரி நீ போ. எனக்கு தெரிஞ்சு யமுனா உனக்கு அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இப்பவே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. போ. எப்படியும் கொஞ்சம் கோவமா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். போய் வாங்கி கட்டிக்கிட்டு அப்புறமா அவளை லவ் பண்ணு. ஓடு. ஆமாண்டா மச்சான், நான் போய் லவ் பண்றேன்னா இல்லையோ, இப்ப என்ன விரட்டி விட்டாதானே நீங்க 2 பேரும் உங்க லவ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு தானே இப்ப என்ன விரட்டி விடுறீங்க. பரவாயில்லடா, நீ டியூப்லைட்னு நினைச்சேன். இல்லடா, ஷார்ப்பா தான் இருக்கு.
பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம் தான். அதான் புரிஞ்சுக்கிட்டியே, அப்புறம் எதுக்கு இன்னும் நந்தி மாதிரி நின்னுக்கிட்டு? போடா, போய் உன் வேலையை பாரு, நாங்களும் எங்க வேலையை பார்க்கணும். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். அது சரிடா, ஏன் பேச மாட்டேன்? பேசு பேசு. எனக்கும் ஒரு காலம் வரும்டா, பார்த்துக்கிட்டே இரு. நானும் யமுனாவும் இதே மாதிரி ஜோடியா ஊரை சுத்தல. என் பேரு ஷாம் இல்லடா. அட மரமண்ட, இப்பவே நீங்க ஜோடியா தானே சுத்திட்டு இருக்கீங்க. ஜோடியா சுத்துறது முக்கியம் இல்லடா, அது என்னவா சுத்துறீங்க? லவ்வர்ஸாவா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவா, இல்ல யமுனா சொல்ற மாதிரி ஃப்ரெண்டாவா, அதுதான்டா முக்கியம் மச்சான். அட ஆமால, இன்னைக்கு முடிவு பண்றேன்டா. லவ்வர்ஸாவா இல்ல 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 லவ்வர்ஸா தான். ஏன்னா ரொம்ப நாளைக்கு லவ் பண்ணிட்டு அப்புறமா புருஷன் பண்ணி சுத்துறோம். இன்னைக்கு அதை முடிவு பண்ணிடுறேன்டா, பார்த்துக்கிட்டே இருடா. தெய்வ என்ன, போடா, உன்னை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு வேலை, எனக்கு இங்க 1008 வேலை இருக்கு. போடா, எடுத்த காலி பண்ணுடா. என்னடா மச்சான் இப்படி பேசுற? நான் ஃப்ரெண்டுடா, இப்ப மட்டும் நீ போலாம், ஓட விட்டு உதைப்ப பாத்துக்க. போடா, எடுத்த காலி பண்ணுடா. நானும் எவ்வளவு நேரம் தள்ளியே நிக்கிறது. போடா. வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோடி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு, மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான். நீ மட்டும் இப்ப இங்க இருந்து கிளம்பல, நீ இன்னைக்கே இருக்க மாட்டே பாத்துக்க. போயிடுடா. சரிடா மச்சான், கடுப்பாகாத, கிளம்பிட்டேன். எப்படிங்க நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இப்படிதானா, இல்ல இப்பதான் இப்படி பண்ணிக்கிறீங்களா? ஏய், என்னடி கிண்டனா? அது சரி சரி சரி, இங்க வா. என்ன மேடம் தள்ளியே நிக்கிறீங்க? கொஞ்சம் பக்கத்துல வர்றது. அதெல்லாம் வரலாம். இப்ப நமக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாமா? ஏய் வேணாண்டி, என் ஃப்ரெண்டோட லவ்வுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்றேன். என் லவ்வுக்கு ஏன்டி இப்படி இருக்கு? ஏண்டி நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம், தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் தெரியும். அதுக்காக என்ன நடு ரோட்ல வச்சேவா லவ் பண்ண முடியும்? நம்ம ஆபீஸ்க்கு போய் லவ் பண்ணுவோம், வாங்க. அடி, அதெல்லாம் எனக்கும் தெரியும். நம்ம முதல்ல இங்க இருந்து கொஞ்ச நேரம் லவ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்புறமா ஆபீஸ்க்கு போய் வேலை பார்க்கலாம்னு சொல்றீங்களா? சரி சரி, அப்புறமா ஆபீஸ்க்கு போய் அங்கேயும் போய் லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணலாம், சரியா? இல்ல போங்க, மூச்சு பாரு. நான் கூட ஆபீஸ்க்கு போய் வேலை பார்க்கலாம்னு சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். அங்கேயும் போய் லவ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணணுமா? மூச்சு பாரு, போங்க. ஏண்டி எப்பவுமே வேலையே வடி பார்த்துட்டு இருக்க முடியும்? என்டர்டைன்மெண்ட் வேணும்ல. அழகான பொண்ணு பக்கத்துல வச்சுக்கிட்டு எப்போ பாரு வேலை பார்த்துட்டே இருந்தா எப்படி மனசு பரிதவிக்குமா தவிக்காதா? நீயே சொல்லு. ஆமாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே தவிக்கும் தெரியுது. மூஞ்ச பாரு. ஆமா, என்ன அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? ஆமாண்டி, நான் மறந்தே போயிட்டேன் பாரு. ஷாமோட ப்ராப்ளத்தினால இதை மறந்துட்டேன்டி. சாரி, எமனுக்கு கோமாடி. சேச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நீங்க யமுனாவும் ஷாமும் செய்யணும்னு ரொம்ப மெனக்கட்டுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால முதல்ல அது நடக்கட்டும், அப்புறம் நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டேங்க. இல்ல இல்ல, அது அப்படியெல்லாம் விட முடியாது. நானும் உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேசணும்ல. இப்ப வரைக்கும் நிதிக்கும் எனக்கும் தான் கல்யாணம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது நானும் வந்து மாத்தணும்ல. நானும் அப்படியே இருந்தா எப்படி? ஆமாண்ணே, இன்ன வரைக்கும் அம்மா அப்பா அதான் நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல. ஆமா, நிதி நரேனோட விஷயத்தை எப்படிங்க வீட்டுல சொல்ல போறீங்க? தெரியல, பாப்போம். நமக்கு ஒரு நல்ல காலம் பிறந்த மாதிரி அவங்களுக்கு பிறக்காதான் என்ன? பாத்துக்கலாம் விடு, நான் தான் இருக்கேன்ல, பார்த்து நல்லபடியா பண்ணிடுவோம், சரியா? சரி சரி, நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன் பாரு. நம்ம இருக்கோம்ல, அதான் நிதிக்கு அக்கா நீயும் நரேனுக்கு அண்ணன் நானும் இருக்கும்போது அவங்களுக்கு என்னடி கவலை? சிறப்பா பண்ணிடலாம், சரியா? கண்டிப்பாங்க. நீங்க இருக்கும்போது எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. எல்லாமே நீங்க பார்த்துப்பீங்க, தெரியும். ஆமா ஆமா, எல்லாத்தையும் தான் பாக்குறேன். ஆனா என் பொண்டாட்டியை மட்டும்தான் பார்க்க முடிய மாட்டேங்குது. என் பொண்டாட்டி தான் பர்மிஷனே தர மாட்டேங்கிறோம். லவ் பண்ணவே பர்மிஷன் தர மாட்டேங்கிறா. மற்றதுக்கு மட்டும் இங்க பர்மிஷன் கொடுத்துருவா. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே கொழுப்பு ஜாஸ்தி. கல்யாணம் ஆகட்டும், மொத்த கொழுப்பையும் கரைச்சிடறேன், சரியா? அதுதாண்டி நானும் சொல்றேன். கல்யாணம் பண்ணிட்டு கொழுப்பு கரைக்கலாமா, இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே கரைச்சிடலாம் மாதிரி? ஐயோ சக்தி, போங்க, உங்களுக்கு ரொம்ப தான். வாங்க நம்ம ஆஃபீஸ் கிளம்பலாம். இங்கே நீங்க பேசிட்டே இருந்தா நீங்க இப்படிதான் பேசுவீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம ஆஃபீஸ்க்கு போறதுதான் கரெக்ட். கிளம்பலாம் வாங்க. நல்லா யோசிக்கடி, இங்கேயாவது பேச மட்டும் தான் செய்வேன். ஆஃபீஸ்க்கு போனா என்னென்ன நானும் பண்ணுவேன். யோசிச்சுக்க, ஆஃபீஸ்க்கு போலாமா இங்கே இருக்கலாமா? ஆனாலும் நீங்க ரொம்ப சேட்டதாங்க உங்களுக்கு உங்களுக்கு போங்க. நான் தனியா இருக்கும்போது கரெக்டா தாண்டி இருக்கேன். உன்னை பார்த்தாதான் செட்டை ஜாஸ்தியா பண்ணணும்னு தோணுது. அதுலயும் லவ் யூ டி. கரையை அழிச்சாலும் ஒன்ன திருத்த முடியாது. புரட்டி போட்டு அடிக்காம
ஆமை ஓடு உடையாது. ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா. காற்று மழை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா? ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே. விழியை மூடும் போதிலும் என்ன பண்றா இவன்? இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வர மாட்டேங்கிறான். ஃபோன் பண்ணி பாப்போமா? என்ன பண்றாருன்னு போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறா. எடுடி. ஹலோ. ஏய், என்னடி பண்ற? ரொம்ப நேரமா வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா, டைம் ஆகுது. ஐயோ ஷாம், வந்துட்டியா நீனு? இதோ 2 நிமிஷம் வெயிட் பண்ண வந்துடுறேன். இங்க பாரு, 2 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன். நீ மட்டும் வெளியில வரலாம், நான் உள்ள வந்துரும் பாத்துக்க. இல்ல இல்ல இல்ல, இதோ வந்துட்டேன். நீ போன் வச்சுதான் நான் வெளியில இருப்பேன். அது சீக்கிரம் வாடி, ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன், வாடி. இதோ வந்துட்டேன். அது சரி, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்னடி, ஒரு புடவை கட்ட சொன்னது தப்பா? அதுக்காடி இவ்வளவு நேரம் படுத்துறேன்? ஐயோ, நீ இவ்வளவு நேரம் படுத்துவேன்னு தெரிஞ்சிருந்தா அதை கட்டுனே சொல்லியிருக்க மாட்டேன்டி. ஏதோ கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டேன் உன்னை புடவையில பார்க்கணுமேனு. அதுக்கு இவ்வளவு நேரம் பண்றியடி? வாடி, டைம் ஆகுது. உன் மாமனார் மாமியார் உன்னை முதல்ல பார்க்கும்போது மங்களகரமா புடவையில பார்க்கணுமேனு நினைச்சேன். அதுக்கு இவ்வளவு நேரம் படுத்துறாளே. சீக்கிரம் வாடி. நானும் எவ்வளவு நேரம் தாண்டி வெயிட் பண்றது உனக்காக? எனக்கும் ஒன்னும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கும்ல. சீக்கிரம் வாடி. இன்னும் எவ்வளவு நேரம் படுத்துவான்னு தெரியலையே. பேசாம உள்ள போயிடலாமா? நிஷாம், அவ எப்படி இருக்காளோ என்னமோ. நீ உள்ள போனா அதெல்லாம் சரியா வராது. ஏற்கனவே அவ ஃப்ரெண்டுன்னு இருக்கான். நீ வேற உள்ள போய் காரியத்துக்கு எடுத்துறாத. வெளியிலேயே நில்லு, கொஞ்சம் அடக்கிரு. எல்லாம் தன்னால கிடைக்கும். கொஞ்ச நேரத்துக்கு இரு. ஷாம், அப்பாடா, ஒரு வழியா வந்துட்டியாடி. பார்வையிலே என்னை நீ கண்டு கொண்டே, கண்களுக்குள் பள்ளி கொண்டே.